சிவன் கோயிலுக்கு செல்லும் பொழுது சண்டிகேஸ்வரரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று இந்த பதிவில் காணலாம். சிவன் கோயில்களில் அபிஷேக நீர் வரக்கூடிய கோமுக தீர்த்தத்திற்கு அருகே வடக்கே இடதுபுறத்தில் இருக்கும் தனி சன்னதியில் தியான நிலையில் அமர்ந்திருப்பவர் சண்டிகேஸ்வரர். இவர் சதா சர்வ காலமும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்பவர். சண்டிகேஸ்வரரை சொடக்கு போட்டோ கைகளை தட்டி ஒளியை எழுப்பியோ வழிபடுவது, அது மட்டுமல்லாமல் தவறான நம்பிக்கைகளால் நாம் உடுத்தி இருக்கும் துணியிலிருந்து கொஞ்சம் நூலை எடுத்து சண்டிகேஸ்வரரின் மீது போட்டு தவற வழிபடுவதும் உண்டு. சிவன் கோயிலுக்கு சென்றுவிட்டு நான் எதையும் இங்கிருந்து எடுத்து போகவில்லை என்று கோயிலை வலம் வரும் பொழுது சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் இரு கைகளையும் விரித்து சத்தம் எழுப்பாமல் தேய்த்து காண்பித்து வழிபட வேண்டும். அவருக்கு புது வஸ்திரம் சாற்ற வேண்டுமே தவிர நம் உடம்பில் அணிந்து கொண்டிருக்கும் வஸ்திரத்திலிருந்து நூலை பிரித்து போடக்கூடாது. இது மகா பாவமாகும். சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் சாட்சி வழிபட்டால் சிவனின் அருள் பரிபூரணமாக உடனடியாக கிடைக்கும். அவரை வழிபட்டு பின்னர் கோயிலில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது நியதி. சண்டிகேஸ்வரரை வழிபடும் பொழுது பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. தேவையற்ற சிந்தனைகளுடன் இருக்கக்கூடாது. அமைதியான முறையில் மேலே சொன்னபடி வழிபட்டால் நம் குலம் தழைத்தோங்கும். சிவன் சொத்துக்களைப் போலவே நம் சொத்துக்களும் பாதுகாப்பாக இருக்கும். ஆத்ம பலமும் ஆன்மீக பலமும் நம் வாழ்வில் அதிகரிக்கும்.